சமீபத்தில் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் பார்த்தேன். அதில் மைக் செட் ஸ்ரீராம் அவார்டு வாங்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார். 8 வருடங்களாக யூடியூப் சேனலில் நிகழ்ச்சிகள் நான் செஞ்சிட்ருக்கிறேன். வருடம் இந்த நிகழ்ச்சியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க இது நல்லாவே இல்லைன்னு. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் செஞ்சேன். 2வது வருடம் சொன்னாங்க இல்லை இது உனக்கு செட் ஆகலைன்னு. எனக்கு பிடிச்சது, நான் செஞ்சேன். 3வது வருடம் உனக்கு நடிப்பே வரலன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது, நான் செஞ்சேன். தொடர்ந்து 8 வருடங்களாக எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டே இருந்தேன். அதனால தான் இந்த விகடன் விருதை இப்போ என்னுடைய கையில் பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னார். உண்மையான ஒரு விஷயம் அது. அவருக்கு அந்த விருதை வழங்கிய இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் அந்த தருணத்தில் சொன்னாங்க, நமக்கு பிடிச்சதை செய்யணும், அதையும் பெர்ஃபெக்டாக செய்யணும். அப்படி செஞ்சால் நிச்சயமாக வெற்றிகள் வந்து குவியும். அவார்டு, அங்கீகாரம் இது எல்லாமே 2ஆம் பட்சம்தான். நம்ம மனசுக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கதையிலையும் அந்த ஓவியம் வரையும் பொழுது, அந்த ஓவியத்தை அவர் பார்த்து ரசிக்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தன்னிறைவு, மனநிறைவு, நம்பிக்கை, சந்தோஷம், அது அவருடைய வாழ்க்கையினுடைய மற்ற சலிப்புகளை கடந்து வர்றதுக்கு அவருக்கு எப்படி உதவி செய்யுதுங்கிற அழகான ஒரு கருத்தை தனக்கே உரிய இயல்பான யதார்த்தமான நுட்பமான தன்மையுடன் விளக்கி சொல்லியிருக்கிறாரு வண்ணதாசன் அவர்கள். வண்ணதாசன் அவர்கள் எழுதிய சமவெளி சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?